ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ அட்வென்ச்சர் சோலோ லெவலிங் எபிசோட் 40 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோ அந்த சீக்ரெட் லாக்கெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவன் ஒரு வெனம் மாதிரி ஒரு பீஸை விட்டுருப்பான். அது வேற எங்கேயோ போயிட்டு இருக்கும். அதோட அந்த எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் அந்த சீக்ரெட் லாக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த வேரை பார்த்துட்டு இருக்கான் அந்த ஜகல். இதை பார்த்துட்டு எனக்கு இப்போ வரைக்கும் ஒன்றுமே புரியல. அந்த மாதிரி ஒரு டீமன் கல்ட்டுக்கிட்ட இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான டீமன் பவர் இருக்கிற வேர்லாம் எப்படி கிடைச்சது? எனக்கு இதை பற்றி யோசிக்க ஒரே குழப்பமாக தான் இருக்குது அப்படின்னு அவன் மண்டையை போட்டு சொரிஞ்சுட்டு இருப்பான். அந்த இடத்துல அந்த டீமன் வேர் நூற்றுக்கணக்கான வேர் இருக்கும். அதெல்லாமே பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. அப்போ அவன் இருக்கான் பாருங்க ஜகல், அவன் மனசுக்குள்ளே நம்ம ஹீரோ பற்றி தான் யோசிக்கிறான். ஆமாம், ஒரு ப்ரொடெக்டராக இல்லாத ஒரு ஆள் எப்படி கார்டியன்ஸ் டீமில் வந்து சேர்ந்தான்? அவனை எப்படி சேர்த்துக்கிட்டாங்க? இங்கே நூற்றுக்கணக்கான வேர் இருக்குன்னு சொன்ன உடனே அவன் ரொம்ப எக்ஸைட் ஆனானே. அவனை பார்த்தாலே எனக்கு சந்தேகமாக இருக்குது. சரி, என்னோட ஆத்மா வச்சு இங்கே சுற்றி வேற ஏதாச்சும் இருக்கா செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு அவன் நெத்தியில் வச்சு ஒரு மேஜிக் ஸ்பெல்லை போடுவான். அவனோட உடம்புல இருக்க அந்த ஆத்மா வெளியே வந்து இடத்த சுற்றி பார்க்கும்போது அங்கே டீமன் பவர் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இது என்னடா டீமன் பவர்னு சொல்லிட்டு அவன் சாக்காய் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வந்தது சாத்தான், நம்ம ஹீரோ தாங்க. அதை பார்த்துட்டு இவன் எப்படி இங்கே வந்தான்? இவன் இங்கே வரதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜகல் ஆத்மா பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அவனோட ஆத்மாவை அடித்து பறக்க விட்டுருவாரு. அவனோட ஆத்மா உடம்புல வந்து சேர்ந்தோன்னே உடம்பு சேர்ந்து பறந்து போய் அங்கே செவுத்துல அடித்து கீழே விழுந்துருவான். ஐயோ என்னது இது? அந்த டீமன் எதிர்காலத்தை அழியக்கூட டீமன் தானே அவன். அந்த சாத்தான் இங்கே வந்துட்டான். அவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. இப்போ நான் மட்டும் தான் தனியாக இருக்கிறேன், எப்படியா சமாளிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் அங்கே இருக்க ஒரு ரூமை திறந்து பார்ப்பான். அதுதான் டிஃபென்ஸ் டெக்னாலஜி இருக்கிற கண்ட்ரோல் ரூம். அங்கே அந்த சேரில் VR ஹெட்செட் இருக்கும். அதை எடுத்து போடலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனோட ஃப்ளாஷ்பேக் அவன் யோசிச்சு பார்ப்பான். அவன் வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாமே இவன்லாம் வேலைக்கே ஆக மாட்டான், திறமே இல்லாத முட்டா பைய, இவனுக்கு எவ்வளோ ட்ரைனிங் கொடுத்தாலும் ஒன்றுமே ஒழுங்காக பண்ண மாட்டான்ட்டு வீட்டு விட்டு விரட்டி விட்டுருப்பானுங்க. அதை யோசிச்சு பார்த்துட்டு நான் இதுக்கப்புறம் உதவக்கரையாக இருக்க மாட்டேன், இப்போ நாங்கள் தனியாக இருந்தாலுமே இவனை விட மாட்டேன், அட்ஜஸ்டிங் டிஃபென்ஸ் சிஸ்டம் டு லெவல் 2 அப்படி சொல்லிட்டு லெவல் 2ல வச்சு அவன் பவர் யூஸ் பண்ணி டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ரெடி பண்ணுவான். இல்லை 2 பத்தாது, இவன் ஒரு சாத்தான், அதனால லெவல் 4ல வச்சு டெஸ்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு லெவல் 4ல அட்டாக் பண்ணுறதுக்காக ரெடியாக வைப்பான். அந்த சாத்தான் எங்கே, அவனை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கதவை உடச்சிட்டு உள்ளே வருவார். என்னப்பா இங்கே தான் இருக்கியா? நான் ஆல்ரெடி கதவெல்லாம் உடச்சிட்டு உள்ளே வந்துட்டேன், எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ளே வருவாரா. அதை பார்த்துட்டு இவன் உள்ளே வந்துட்டான். என்ன இவன் எதை பற்றியுமே கவலைப்படாமல் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறான். ஆமாம், இவங்கிட்ட அவ்வளோ பவர் இருக்குன்னு அவனுக்கு அவ்வளோ தைரியம். டேய், நீ எவ்வளோ பெரிய மான்ஸ்டராக இருந்தாலும் சரி, டீமனுக்கே கிங்காக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல நான் தான்டா கிங்கு, நான் வைக்கிறது தான் ரூல்ஸு, இதை கேட்டு கப்பு சுப்புன்னு இருக்கணும் அப்படின்னு பயங்கரமாக டைலாக்லாம் பேசிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவனோட மேஜிக் ஸ்பெல்லை போட்டு நிறைய மேஜிக் சர்க்கிளை நம்ம ஹீரோ முன்னாடி கொண்டு வந்துடுவான். அதை பார்த்து நம்ம ஹீரோ, ஓ நீ தான் இங்கே கிங்கா அப்படின்னு அசால்ட்டாக நின்றுட்டு இருப்பாரு. உடனே அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணுவான். முன்னாடி இருக்க அந்த மேஜிக் சர்க்கிள் இருந்து ஃபயர் அட்டாக்கு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்காக வேகமாக வந்துட்டு இருக்கோம். அந்த ஃபயரை நம்ம ஹீரோ தடுக்கிறதுக்காக டீமன் பவர் மூலமாக தடுப்பு உருவாக்கி அந்த ஃபயர் அட்டாக்கை தடுத்து நிப்பாட்டிடுவார். உடனே நம்ம ஹீரோக்கு பின்னாடி இருக்கிற மேஜிக் சர்க்கிள் இருந்து ஃப்ரீஸ் அட்டாக் மூலமாக ஸ்டோன் மாதிரி வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரும். அந்த ஐஸ் ஸ்டோன் எல்லாம் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ அந்த ஃபயர் அட்டாக்கை டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுருவாரு. அதே நேரம் பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணும்போது சுற்றி அந்த டீமன் ஷீல்டு மாதிரி உருவாக்கி அது எல்லாத்தையுமே தடுத்து நிப்பாட்டிடுவாரு. அதையும் நம்ம ஹீரோ தடுத்ததுக்கு அப்புறம் சுற்றி அந்த மேஜிக் சர்க்கிள் மூலமா காத்து அட்டாக்லாம் உருவாக்குவான். அடியிலேருந்து பூமியெல்லாம் பொழந்துட்டு நம்ம ஹீரோவை தூக்கி அடிக்க பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ, ஏண்டா நிற்கிற இடத்த மேலே தூக்குனா நான் அடுத்த இடத்துல காலை வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இடத்துல ஓங்கி ஒரு அடி அடிப்பார் பாருங்க தரையில். அந்த தரையெல்லாம் பேர்ந்துட்டு அவனோட மேஜிக் ஸ்பெல்லு ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆயிரும். அதை அவன் அங்கே உள்ளே உட்காந்துட்டு, என்னது என்னோட மேஜிக் ஸ்பெல் எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கிட்டான், எப்படி இது சாத்தியம்? அதனால தான் இவனை எதிர்காலத்தை அழிக்க வந்த டீமன் அப்படி சொல்கிறாங்களா அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படியே மாசா சிரிச்சுக்கிட்டே நடந்து வந்துட்டு இருப்பாரு. அவன் நம்ம ஹீரோ பார்த்துட்டு, இல்லை லெவல் 4 அட்டாக்லாம் வேலைக்கு ஆகாது, நான் இப்போ என்னோட டிஃபென்ஸ் சிஸ்டமை லெவல் 5க்கு தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெவல் 5க்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான் பாருங்க. அங்கே நிறைய மேஜிக் போர்ட்டல் மாதிரி கீழே உருவாகிட்டு இருக்கும். அதுக்குள்ள இருந்து மேஜிக் பீஸ்ட் எல்லாம் அப்படி உருவாகி வந்துட்டு இருக்கும். அந்த மேஜிக் சோல்ஜர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோவை சுற்றி வளைச்சு அட்டாக் பண்ணதுக்கு நின்றுட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த பக்கம் அவன் லெவல் 5 அட்டாக் விட்டனால இது ரொம்ப மேஜிக் பவர், அதிகமான மேஜிக் பவர், அதனால அவன் உடம்பு கொஞ்சம் தாங்காம மூக்குல இருந்து ரத்தம்லாம் வருது. அவன் முக்கிட்டு இருப்பான். ஐயோ இது ரொம்ப கஷ்டமா இருக்கே, நான் என்னோட உடம்ப ரொம்ப புஷ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பான். இந்த பக்கம் அந்த மேஜிக் சோல்ஜர்ஸ் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வருவான் பாருங்க. நம்ம ஹீரோ மறுபடியும் டீமன் ஷீல்டை உருவாக்கிடுவான். அதே நேரத்தில் டீமன் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான் பாருங்க. தரையிலிருந்து அப்படி எல்லா சோல்ஜர்ஸோட வயிற்ற குத்தி அப்படி தூக்கிடும். ஒரே நேரத்தில் எல்லா சோல்ஜர்ஸும் அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுவாரு. அதை பார்த்து அந்த ஜெகல், ஐயோ லெவல் 5 அட்டாக் நான் அட்டாக் பண்ண முடியலையா, நான் லெவல்
லெவல் 6க்கு அட்டாக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லெவல் 6 மாத்தி வச்சு ஒரு மேஜிக் பேரியர் உருவாக்கி அதுல இருந்து ஒரு பவர்ஃபுல்லான பீம் அட்டாக் நம்ம ஹீரோவை பார்த்து அடிக்க பாருங்க. அப்படி அடிக்கும் போது இதுல இருந்து உன்னால் தப்பிக்க முடியாது, இப்ப நீ கண்டிப்பா சாகதாண்டா போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜகல் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பான். நம்ம ஹீரோ கையை அப்படி கிராஸா வச்சுட்டு அசால்ட்டா நின்றுட்டு இருப்பாரு பாருங்க. அப்ப அந்த மேஜிக் பீம் கிட்ட வரும்போது நம்ம ஹீரோ கிராஸா வச்சிருந்த கையை ஒரு வீசுவாரா, அந்த காத்து பட்டு அது என்ன ஆகும், அந்த மேஜிக் பீம் நாலா பக்கமா பிரிஞ்சு போய் அந்த இடத்துல டேமேஜ் உருவாக்கிரும். எல்லா செவரும் உடஞ்சி வெடிச்சுட்டு இருக்கும். இந்த பக்கம் அங்க உள்ள உட்காந்துருந்தா பாத்தீங்களா அந்த ஜெகலு, ஐயோ நான் தப்பு பண்ணிட்ட போல இருக்கே, இந்த அளவுக்கு எதிர்காலத்தை அழிக்க வந்த அந்த டீமனை ஒத்தையால நின்று நான் சமாளிச்சான்னு நினைச்சா அது தப்பா போயிடுச்சு, என்ன பண்றது தெரியலையே, நான் சீக்கிரமா ஹெல்ப்புக்கு ஆளை கூப்பிடணும். என் வீட்டில் இருக்க பெரியவங்க என்ன உதவாக்காரன்னு சொன்னாங்க, இப்போ நான் கடைசியா உதவாக்காரே ஆயிட்டேன். இருந்தாலும் நான் விட மாட்டேன், லெவல் 7க்கு கொண்டு போறேன். இப்போ லெவல் 7ல அவன் கண்டிப்பா செத்துருவான். டிஃபென்ஸ் சிஸ்டம் மேக்ஸிமம் லெவல் 7 சொல்லிட்டு யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக ரெடியா இருப்பான். நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் செத்தே போனாலும் பரவாயில்ல, நான் செத்தாலும் உன்னை கொன்னே தீருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக உயிரை கொடுக்க ரெடி ஆயிட்டான். அப்படி அந்த அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகும், முன்னாடி இருக்க செவுத்து எல்லாத்தையுமே ஒட்டச்சிட்டு நம்ம ஹீரோ வருவார் பாருங்க. வந்து அவன் கழுத்தை நச்சுக்குன்னு பிடிச்சிட்டு, டே தம்பி என்னடா இந்த மாதிரியான பொம்மையெல்லாம் வச்சு என்ன தோக்கடிச்சலாம் நினைச்சியா, நான் தான்டா மரணம், நான் தான் முடிவு, கோபம் ஆக்ரோஷம் இது எல்லாமே என்கிட்ட இருந்து தான்டா பிறந்தது. இங்க பாரு மனுஷா, ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, நான் தாண்டா சாத்தான் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ பயங்கரமா சொல்லுவார் பாருங்க, மாசா இருக்கும். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம கிம் ஹீரோ அப்புறம் கிரேஸ் கயா இவங்க எல்லாருமே ஒன்னாதான் இருக்காங்க. அடங்கொய்யால நம்ம ஹீரோ இன்னும் அங்கதாங்க நிக்கிறான். அப்ப எப்படி இவன் சாத்தான மாதிரி இங்க இருந்து அட்டாக் பண்ணா என்னன்னு தெரியல, போக போக பார்க்கலாம். அப்ப அந்த கிரேஸ் சொல்லுவாங்க, டேய் நான் போய் கொஞ்ச நேரம் கூட ஆலையடா, அதுக்குள்ள எதுக்குடா ஹெல்ப்னு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஜகல் இன்னும் சாகலைங்க. நம்ம ஹீரோ அவனை கொல்லல போல இருக்கு. அவன் அங்க உள்ள இருந்து வந்திருப்பான், அங்க இடமே டேமேஜ் ஆயிருக்கும். அவன் சொல்லுவான், என்னால இந்த சீக்ரெட் ஸ்டோரேஜை காப்பாற்ற முடியலங்க, சாத்தான் வந்து இந்த இடத்தையே நாசம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தலை குனிஞ்சு சொல்லிட்டு இருப்பான். அப்போ பார்த்து நம்ம ஹீரோ அங்க மனசுக்குள்ள என்ன யோசிச்சுட்டு இருப்பானா, அந்த கருப்பு கலர்ல ஒரு வெனத்தை கீழே இறக்கி விட்டான் பாத்தீங்களா, அந்த வெனம் வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஹீரோ குளோன் டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்கான், நம்ம ஹீரோ மாதிரியே ஒருத்தனை உருவாக்கியிருக்கான். அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், நல்ல வேலை இப்ப என்கிட்ட இருக்க அந்த மித்திக்கல் இந்த வெப்பனை வச்சு என்னோட குளோனை உருவாக்கியிருக்கேன், இப்போ இன்னொரு உடம்ப வச்சு அட்டாக் எதுவும் பண்ண முடியாது, சும்மா பேசுறது சிரிக்கிறது இந்த மாதிரியான வேலை பண்ணிக்கலாம். சாத்தான் உருவத்துல எனக்கு தேவையானதை நான் பண்ணிப்பேன், ரெண்டு இடத்துலயும் நான் இருப்பேன், இங்கேயும் இருப்பேன் அங்கேயும் இருப்பேன், அங்க என்னால சண்டை போட முடியும், இங்க என்னால பேச முடியும் நடக்க முடியும், அவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பான். ஆட நம்ம ஹீரோ குளோன் டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறமா இந்த பக்கம் அவன் இருக்கான் பாருங்க ஜகல், அவன் என்ன சொல்லுவானா, எனக்கு இந்த கேங்கு மேல தான் சந்தேகமா இருக்கு, இவன் தான் ப்ரொடக்டரே கிடையாது, இவன் தான் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல சந்தேகத்தை சொல்ல, அதை கேட்டு அங்க இருக்க கிரேஸ் எல்லாருமே, ஏய் என்ன சொல்லிட்டு இருக்க, இவர் எப்பவுமே எங்க கூட தான் இருக்காரு, இங்க இருந்து போனதுல இருந்து நாங்க எல்லாருமே ஒன்னதான் இருக்கோம், இப்பெல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜகலை பிடிச்சி திட்டிட்டு இருப்பாங்க. ஜகல் கரெக்டா தான் சொல்றான், ஜகல் சொல்றதை கேட்கல, ஐயோ பாவம். அப்ப கிரேஸ் நம்ம ஹீரோவை பார்த்து, நீங்க என்ன மன்னிச்சிருங்க, அவன் உங்க மேல தேவையில்லாம சந்தேகப்பட்டுட்டான், எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, பரவாயில்ல விடுங்க, இந்த உலகத்துல எப்பவும் நல்லவங்களா தான் எல்லாரும் சந்தேகப்படுவாங்க, நான் நல்லவனா இருக்கிறது ஏன் தப்பா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா நடிப்பான் பாருங்க. ஆஸ்கர் அவார்டு கொடுறா ட்ரம்ப், அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ நடிப்பான். அப்ப கிம் அவன்கிட்ட கேட்பான், ஆமா அந்த டீமன் வேர்ல அங்கதான் இருந்துச்சு, அது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அவனும், என்ன மன்னிச்சிருங்க, அதுல ஒண்ணு கூட என்னால காப்பாற்ற முடியல, எல்லாத்தையுமே அவன் எடுத்துக்கிட்டான் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு கிம்மு, என்னது அதுல ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல 100க்கு மேல இருந்தது, அதை எப்படி அவன் ஒரே நேரத்தில் எடுத்தான் அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி நம்ம ஹீரோ பாருங்க வாயில அப்படி எச்சு வடிஞ்சிட்டு இருக்கும், சூப்பர் டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்படியே கேட்பா அங்க என்ன நடந்ததுன்னா அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அப்படி உறிஞ்சு எடுத்துட்டாரு. அந்த டீமனிக் பவர் மூலமா, அந்த சக்தி மூலமா உறிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு டீமன் பவர் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. அப்படி இந்த பக்கம் பார்த்தா கயா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பா, சே நான் நினைச்சதை விட அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான், நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா அவன் 100 அடி எடுத்து வைக்கிறான், இங்க என்ன நடந்ததோ அதுக்கு அவன் மட்டும் காரணம் இல்ல, நம்ம எல்லாருமே கொஞ்சம் பொறுப்பா இருந்திருக்கணும், கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு கிம்மும், ஆமா நம்ம அடுத்த தடவை இந்த மிஸ்டேக்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படி நம்ம ஹீரோ கூட்டத்தை பிளந்துட்டு நடுச்சுல அப்படி நடந்துருவான் பாருங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பாதுகாப்பா இருப்போம், ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும், நம்ம இதுக்கப்புறம் எந்த தப்பையும் திருப்பி பண்ணக்கூடாது, இந்த உலகத்தை பாதுகாக்கிறதுக்காக அந்த சாத்தான, அந்த கொடிய சிந்தனை இருக்கிற, அந்த கெட்ட புத்தி இருக்கிற அந்த சாத்தான நானே அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சும்மா பயங்கரமா பஞ்சு டைலாக் பேசிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ இருந்தாலும் ரொம்ப தாங்க நடிச்சிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பார்த்தா அந்த எலும்பு கூட மனசுல யோசிச்சுட்டு இருக்கான், நான் தான் டீமன் கிங் பல்சராக், நான் இருந்த அந்த எலனார் உலகத்துல நான் மிகப்பெரிய தீய சக்தியா இருந்தேன், ஏன் முன்னாடி எல்லாருமே மண்டிக்கிட்டாங்க,
அதாவது இறப்பின் அர்த்தம்னா அது நான் தான். மரணத்தை கொடுப்பேன். செத்து போனவங்களை உயிரோடு கொண்டு வந்து அவங்கள ஆட்சி செஞ்சேன். அங்க இருந்த ஒரு போர் வீரன் ரெனால்டு, அவன் என்னை எதிர்த்து போராடினா. இருந்தாலும் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். அப்படி இருந்த என்ன, சும்மா மாசா வாழ்ந்துட்டு இருந்த என்ன, இப்போ என்னன்னா இந்த மாதிரி அயனிங் பண்ண வச்சுட்டாங்களே. இப்படி இருக்கக்கூடாது. எனக்கு இந்த வாழ்க்கை சுத்தமா பிடிக்கல. இதுக்கு மேலேயும் நான் இப்படி இருக்க மாட்டேன். உடனே நான் போய் பார்க்க போறேன். மாஸ்டர் எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டாருன்னு கதவை திறந்து நம்ம ஹீரோ கிட்ட போவான். மாஸ்டர், நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க தெரியுமா? இதுக்கு மேல என்னால பொறுத்துட்டே இருக்க முடியாது. நான் இதுக்கு மேல வாயை மூடிட்டு இருந்தேனா நான் ஒரு மான்ஸ்டரே கிடையாது. இப்ப சொல்றேன், ஒழுங்கா கேட்டுக்கங்க. புரியுதா இல்லையா? இதுக்கப்புறம் உங்களோட சாக்ஸ வாஷிங் மிஷின்ல போடாதீங்க கேங் பூ மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வீராபதேசம்லாம் பேசிச்சு. நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்னன்னா சாக்ஸ வாஷிங் மிஷின்ல போடாதீங்கன்னு வந்து சொல்லிட்டு இருக்கு. அட இதுன்னு திருந்தலைங்க. இது வந்ததே வேலை பார்க்க தான் போல இருக்கு. இதுக்கு எதுக்கு நான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தேன், நான் பெரிய டீமன் கிங் அப்படின்னு பயங்கர பில்டப் வேற. நான் என்னமோ இது போய் நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போட போது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை ஆக போகுதுன்னு நினச்சி ரொம்ப சீரியஸாக நினச்சிட்டேன். இது டம்மி பாபான்ற மாதிரி தான் இருக்குது. அதை கேட்டு நம்ம ஹீரோவும் சரி சரி இனிமேல் நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையை சொரிஞ்சிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. சரிங்க மாஸ்டர், நீங்கள் ஒழுங்காக வச்சுருங்க. நான் எல்லாத்தையுமே அயன் பண்ணி நீட்டாக மடித்து வச்சு உங்களுக்காக எல்லா சட்டையும் ரெடியாக எடுத்து வைப்பேன். இந்த மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு போடாதீங்க சரிங்களா அப்படி சொல்லிட்டு அந்த எலும்பு கூட சொல்லிட்டு இருப்பான். அது கேட்டு நம்ம ஹீரோ சரி சரி இவனுக்கு என்னாச்சு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கானே அப்படி சொல்லி நம்ம ஹீரோ முழிச்சிட்டு இருப்பான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா பயங்கரமான சிரிக்கிற சத்தம் கேட்கும். அப்படி பயங்கரமாக சிரிச்சிட்டு இருப்பாங்க. யாரா அப்படி சொல்லிட்டு பார்த்தா அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம சாகே தான். அவங்க சிரிச்சுக்கிட்டு என்னடா பயங்கர சிரிப்பாக வருது. அந்த எலும்புக்கூடு மாஸ்டர் ஏப்ரான் போட்டிருக்கு. அந்த ஏப்ரான் பார்க்கறதுக்கே பயங்கர சிரிப்பாக வருது. அந்த லாண்ட்ரி மிஷினில் அந்த சாக்ஸை போட்டுறாதீங்கன்னு வந்து பேசிட்டு இருக்கு. என்னடா நடக்குதுங்க, எனக்கு சிரிச்சு சிரிச்சு வயிறுலாம் வலிக்குது போ அப்படி சொல்லிட்டு நம்ம சாகே பயங்கர சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க மட்டுமா சிரிச்சாங்க, ஒரு செகண்ட்ல எனக்கே குப்பின்னு சிரிப்பு வந்துருச்சு. என்னமோ அப்படி வேகமா போய் ஏதோ ஒன்று பண்ண போகுதுன்னு பார்த்தா பொசுக்குன்னு இப்படி பேசிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த எலும்பு கொடுக்க சமைக்கிறது, அயன் பண்றது, துணி துவைக்கிறது இந்த மாதிரியான வேலை ரொம்ப பிடிச்சி போச்சு போல இருக்கு. ஆமா, எதுக்கு போய் மற்றவங்ககிட்ட சண்டை போட்டு வீணா நம்ம சக்தி இழக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து அயனிங் வேலையை பார்த்துட்டு இருக்கு. இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. இப்போ சாகை எதுக்கு இங்கே வந்தாங்க, இதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு என்ன மிஷின் வரப்போகுது, அடுத்ததா நம்ம ஹீரோ யாரை எதிர்கொள்ள போறோம் அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அடுத்த எபிசோடு உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.